பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தவங்க தினகரன், ஓபிஎஸ் அவங்க 2 பேரும் இப்ப கூட்டணிக்குள்ள இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிந்து நிற்குது. தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக இப்போ தொண்டர்களே போஸ்டர் அடிச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கீழிருந்து விதைக்க தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். அல்லது அது ரொம்ப மலிவான உத்திங்கிறது அரசியல் களத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். அப்படி ஒரு உத்தியை ஏன் அதிமுக கையில எடுத்துக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. அதிமுக புதிய கூட்டணி தேடுகிறது, பாஜக புதிய அடிமை. சோசியல் மீடியால தேவையில்லாம அதிமுகவும் தவிகவும் ஒருவரோடு ஒருவர் கடுமையான வார்த்தைகள்ல மோதிக்கொள்ளவும் செய்கிறார்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு இளைஞர் கூட்டம், பெரும் கூட்டம் அரசியல் படுத்தப்படாம இருக்கு. புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் தோழர் ஜென்ராம். வணக்கம் தோழர். வணக்கம் திரு. முக்கியமா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச் கொஞ்சம் பரவலா விவாதிக்கப்படுது, வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு, புதிய அடிமைகளை பாஜக தேடுது அப்படிங்கிறத தகவலை பற்றி மறைமுகமா நேரடியா அவருடைய தாக்குதல் தான். அடுத்தது எடப்பாடியார் பற்றியும் சொல்றாரு. ஏற்கனவே அதிமுகவை வாடகைக்கு எடுத்த எடப்பாடியார் இப்போ பாஜகவுக்கு உள்வாடகை கொடுக்கிறார் அப்படின்னு கமெண்ட்ஸ் பற்றி சப்லீஸ் அல்லது சப் ரெண்ட் அப்படின்றத புதிதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி புதிதாக கூட்டணிக்கு கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா 2 பக்கமும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதாவது 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இல்லாம தனியாக இருக்கும் போது அதிமுகவோடு கூட்டணியில இருந்தவர்கள் யாரும் இப்ப அதிமுகவோடு இருக்கிற மாதிரி தெரியல. பாரதிய ஜனதா கட்சியோட இருந்தவங்க தினகரன், ஓபிஎஸ் அவங்க 2 பேரும் இப்ப கூட்டணிக்குள்ள இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிந்து நிற்குது. ஆக பாஜக கூட்டணியில இருந்த கட்சிகளும் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஜனவரிக்கு பிரேமலதா ஜனவரியில தான் தேமுதிக நிலைப்பாட்டை சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான டோன் எடுத்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாலே திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி தலைவர்களும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய விமர்சகர்களும் சொல்ல தொடங்கினாங்க. ஆனா அது அந்த அமித்ஷா அந்த அறிவிப்பை வெளியிட்டதுல இருந்து 2 நாள் மீடியா ஃபுல்லா அதுதான் 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாச்சு, திமுக ஆட்சி க்ளோஸ் அப்படின்னு எல்லாம் உற்சாகமாக ஆதரவாளர்கள் பேசினாங்க. ஆனா அதிமுகல இருந்து பொது தொலைக்காட்சி விவாதங்களுக்கு கூட ஆள் அனுப்பல. அவரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் முழு அமைதியா அதிமுக சைலன்ஸ் ஆயிடுச்சு. எல்லா ஒலி வாங்கிகளையும் அவங்க மௌனித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி தான் இப்போ அந்த சோர்வு நீக்குவதற்காகத்தான் அந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணம் அறிவிச்சுட்டு அவங்க போறாங்க. அதனால இப்போ ஜனவரிக்குள்ள வலை வீசி ஆட்களை பிடிக்கணும், அவங்க கட்சிகளை கன்வின்ஸ் பண்ண வைக்கணும், தலைமையிடம் தொண்டர்களை பேச சொல்லி தூண்டலாம். அதுதான் தவிக விஷயத்துல நடக்குதோன்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக இப்போ தொண்டர்களே போஸ்டர் அடிச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கீழிருந்து விதைக்க தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். அல்லது அது ரொம்ப மலிவான உத்திங்கிறது அரசியல் களத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். அப்படி ஒரு உத்தியை ஏன் அதிமுக கையில எடுத்துக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. அது அதிமுகவே செய்யற பணியாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப மலிவான உத்தி அப்படின்னு தான் எல்லாராலும் எடுத்துக்கொள்ளப்படும். தவிக தொண்டர்கள் அடிச்சாங்கன்னா ரைட்டு. அது தலைமைக்கு கட்டுப்பட்டா கட்டுப்படாமலாங்கிற கேள்வி வரும். நீங்க மரத்துல ஏறாதீங்கன்னு சொன்னா போய் ஏறுகின்ற தொண்டர்களை போலவே போஸ்டர் அடிக்காதீங்கன்னு சொன்னாலும் அடிப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போகலாம். பட் அந்த எல்லா விஷயங்களையும் வச்சு அவர் புதிய
கூட்டணி கட்சிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத உதயநிதி நல்லா சொல்லியிருக்கிறாரு, துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக புதிய கூட்டணி தேடுகிறது, பாஜக புதிய அடிமை. அந்த சொல் ஏன் பயன்படுத்துறாருன்னு யோசிச்சு பார்த்தா, வழக்குகளோடு வந்து சேருகிறார்கள் அல்லது பிரச்சனைகளோடு வந்து சேருகிறார்கள். கொள்கை அளவுல ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி வரல, கொள்கை எதிரின்னு சொன்ன நபரோட போய் சேர்றாங்க. ஏன்னா ஒரு நெருக்கடி வந்துருச்சு, நிர்வாகிகள் மேல வழக்கு வந்துருச்சு அப்படிங்கிற சூழலுக்கு பிறகு வர்றாங்கன்னா, அவங்க பாஜகவினுடைய ஆணைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கணுங்கிற நிலைமையில தான் அங்க வந்து சேர்றாங்கிற பொருளாகுது. ஒருவேளை வேறு மாதிரி நடந்து கொண்டால் கூட அதுவும் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து கட்சிகளை பிரிப்பதற்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கூட்டணிக்கு போகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காகவோ ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை கொடுத்து அதுக்கு ஒரு வசனமும் கொடுத்து பேச வைக்கலாம். அதுவும் அவங்களுடைய ஆணைப்படிதான் தவிர செயல்படும் நினைக்க முடியுமே தவிர, கிரைசிஸ் நேரத்துல யார் எப்படி செயல்படுகிறாங்கன்னு பாக்குறதுலதான் ஒருத்தருடைய ஆளுமை, கட்சியினுடைய அர்ப்பணிப்பு போன்ற எல்லா விஷயங்களையும் தெரியும்னு சொல்லுவாங்க. அது தவேகாவை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு, அதுல அம்பலப்பட்டு விட்டது. தவேகா அந்த கிரைசிஸ ஹேண்டில் பண்ணவே இல்லை, கைவிட்டு விட்டு போயிட்டாங்க. அதனால வரக்கூடிய பலவீனங்களை சரி செய்வதற்கு பெரிய கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவங்க அப்படி ஒரு முடிவுக்கு வரலங்கிறது தான் இன்று வரை அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. சோசியல் மீடியால தவிர்க்க தொண்டர்களுடைய ஸ்டாண்டு அப்படிதான் இருக்குது. சோசியல் மீடியால தேவையில்லாம அதிமுகவும் தவிர்க்கவும் ஒருவரோடு ஒருவர் கடுமையான வார்த்தைகள்ல மோதிக்கொள்ளவும் செய்கிறார்கள்ங்கிறதையும் பார்க்க முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு, அரசியல் கணக்குகளை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யறதே வந்து அரசியல்ல ரொம்ப கொஞ்சம் கீழே மலினமாக போய்விட்டது அப்படிங்கிற உணர்வை தான் கொடுக்கும். திரு உதயநிதி அவர்கள் ஒண்ணு பிஜேபி வந்து புதிய அடிமைகளை தேடுது அப்படின்னு சொன்னதும் சரி, அதே நேரத்தில் எடப்பாடியார் அதிமுகவை உள்வாடகி விட்டிருக்கிறார் பிஜேபிக்கு சொன்னதும் சரி. முக்கியமா இந்த கூட்டத்தில், அதாவது பெரிய அறிஞர் ஆணைமுத்து அவர்களின் நூற்றாண்டு நிறைவு கூட்டத்தில் பேசினாரு. அந்த கூட்டத்தில் பேசிய வேற சில விஷயங்களும் கவனத்துக்குரிய நினைக்கிறேன். அதை பற்றி நேயர்களுக்கு விளக்குறது அவசியம். குறிப்பா திராவிட இயக்க சித்தாந்தம் இளைஞர்களிடம் எடுத்து செல்லப்பட வேண்டிய தேவையை வலியுறுத்தி அவர் பேசினார். டிசிஎம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்தது, இவர் வந்து செட் ஆவாரா அரசியலுக்கு அப்படிங்கிற கேள்வி. பட் அதை உடைக்கிற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார், திராவிட இயக்க கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். இப்பவும் அடிக்கடி சொல்வாரு, எப்பெல்லாம் சில சந்தேகங்கள் வருதோ பேராசிரியர் சுபவி அவர்களுடைய உரைகளை போட்டு கேட்பேன். ஸோ இந்த மாதிரி தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இல்லையா, அது தான் செய்வது மட்டும் இல்ல, இந்த இளைஞர்களுக்கு அது தீவிரமா போகணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்றாரு. அதை வந்து இளைஞர் அணியில ஒரு கடமையாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கூட்டத்துக்கு வந்ததை பற்றி வந்து பல அரசு பணிகளுக்கு இடையில வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு எல்லாவற்றையோட முக்கியமானது இந்த பணிதான், இந்த சித்தாந்த பணிதான் சொல்லி சொன்னார். இது குறிப்பா என்னுடைய ஒரு பர்சனல் அனுபவத்தோட சொல்றது அவசியம். அது முன்னாடி அவர் வந்து சனாதனத்தை டெங்கு கொசுவுக்கு இணையாக பேசிய போது அகில இந்திய அளவில் பெரும் எதிர்ப்புகள் உருவாக்கப்பட்டன. சங்கி கூட்டத்தினர், சங்கிகள் மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சிலருக்கே கூட ஒரு சின்ன அதிருப்திகள் வந்தது. அப்ப கூட நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களை புரிந்து கொள்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ சற்றே கோபத்தோடு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஃபார் மீ ஐடியாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than எலக்டோரல் பாலிடிக்ஸ். தேர்தல் அரசியலோட திராவிட இயக்க சித்தாந்தம் முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். அந்த கமிட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது அந்த கூட்டத்துல அவர் பேசிய நிறைய வார்த்தைகள் தெளிவுபடுத்தின. இன்னும் குறிப்பா சொன்னாரு, இன்றைக்கு வந்து இளைஞர் கூட்டம், பெரும் கூட்டம் அரசியல் படுத்தப்படாம இருக்கு. இது வந்து நம்ம வந்து இது ஒரு பொறுப்புணர்வோடு புரிந்து கொண்டு இளைஞரிடம் அரசியலை கொண்டு செல்லணும். குறிப்பா எல்லோருக்கும் எல்லாம் இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தை எடுத்து போகணுங்கிறத வலியுறுத்தி சொன்னார். இது வந்து
அனைத்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு முற்போக்காக சிந்திக்கிற எல்லாரும் அவரோடு துணை நிற்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளா சொல்லுங்க. உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க. அவர் பேசியது நீங்க சொல்றது முக்கியமான செய்தி. கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல கொள்கையே கிடையாது, நிர்வாகம் மட்டும்தான். நிர்வாகத்துக்கு ஒரு புனிதமான ஒருவர் இருந்தால் போதும். அவர் சர்வாதிகாரியாக இருக்கலாம், கொடுமையான சர்வாதிகாரியாக இருக்கலாம், அன்பான சர்வாதிகாரியாக இருக்கலாம். ஒரு சிஇஓ தான் வேணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஇஓ தான் வேணும் அப்படின்னு முழுக்க அரசியல் அகற்றலை, கோட்பாடுகளை அகற்றுவது அரசியல் களத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு வேலை மும்முரமாக சமூகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இளைஞராக உதயநிதி இளைஞர் அணி பொறுப்புலையும் கோட்பாடுகளை இளைஞர்கள்ட்ட கொண்டு போவதற்கு ஒரு முயற்சிகள்லயே இருக்கிறாரு. எப்படிப்பட்ட காலகட்டத்திலன்னா கோட்பாடுகள் இல்லாம மந்தையாக ஒரு ஹீரோ வர்ஷிப்ல தனிமனித வழிபாட்டுல மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துகின்ற பணியில இறங்கியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி தான். அது எல்லா கட்சிகளுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு சின்ன நீங்க சொன்னதுல இருந்து ஒரு இழை தப்பி போனாலும் வேறு சில சிக்கல்கள் வருவதற்கான சூழலும் அதுல இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற உணர்வும் வருது. ஏன்னா கூட காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தலித் அமைப்பு, சிறுபான்மையினர் அமைப்பு, எல்லா கட்சிகளும், எல்லா விதமான கட்சிகளும் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. இதுல சித்தாந்த ரீதியாக சித்தாந்த அடிப்படைகளை முன்னிறுத்துகின்ற அதே சமயத்துல தேர்தல் வரைக்கும், குறைஞ்சபட்சம் தேர்தல் வரைக்குமாவது இணையும் இந்த எல்லா கட்சிகளும் இணையக்கூடிய புள்ளிகளை தவிர வேறுபாடுகள் இருக்கக்கூடிய புள்ளிகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. ஏன்னா எது சாக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கிற கண்கொத்தி பாம்புகளுக்கு நடுவுல தீனி போற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும் அவசியம்ங்கிறது சமீபத்தில் நடந்த வேறு சில நிகழ்வுகளை பார்க்கும் போது தோன்றுகிறது. ஒன்றுபட்ட விஷயங்களில் ஊர்ந்து நிற்பதும் அதை வளர்த்த போறதும் சரி இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க. சரி, நீங்க சொன்னதுல இருந்து ஒரு வேறுபாடுகளை பற்றி உரையாடுவதில் தப்பில்லை. பழைய மாதிரியான ஒரு ஜனநாயக சூழல் இருந்ததுன்னா பகிரங்கமாக பொது மேடைகள்ல விவாதிக்கிறதும் தப்பில்லை. ஆனா இப்ப இருக்கிற ஒரு சிறப்பானது ஒரு சூழல்ல அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை செய்யறதை விட பாதிப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிங்கிறதுனால அதை அந்த உணர்வை பகிர்ந்து கொள்றேன். நட்பு முரண்பாடுகள் நட்போடு விவாதிக்கப்பட வேண்டும், நட்பு முரண்பாடுகள் பகையுடன் விவாதிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப அழகா சொன்னீங்க. பேசுறவங்க நட்போடு பேசுவதாக நினைத்து கொண்டு பேசலாம். அதுல இருக்கக்கூடிய சொற்கள் அல்லது உங்களுடைய சிரிப்பு அல்லது உங்களுடைய உடல் மொழி இவை தவறாக கூட புரிந்து கொள்ளப்படலாம். ஒரு பெரிய அதுல ஒரு ரிஸ்கி கிரவுண்டுக்குள்ள வழுக்கு பாறைகள்ல இப்ப ஏன் நடக்கணும்? ஒரு அருமையான கூட்டணி அமைந்திருக்கு. இந்த கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் இன்னும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தைகளோடு உரையாட வேண்டும் என்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துக்குவோம். துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய உரை உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்த தெளிவும் மிக்க ஒரு இளம் தலைவராக அவர் உருவாகிறார் என்பதனுடைய அடையாளம். இன்று உடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நன்றி.